வணக்கம். சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் இந்த கொலையை ஒட்டி பிறரால் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதாவது கொலைக்கான உண்மை குற்றவாளி கண்டறியப்படவில்லை, அது அரசியல் கொலை அல்லது சமுதாய கொலை, இரண்டும் சேர்ந்த கொலை அப்படின்னு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அங்கே ஆட்சியாளர்கள் இருந்தவங்க முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கல. அவரோட அடைக்கலம், நினைவிடம், இதான் அமைப்பிற்கு நிறைய தடைகளை வேறு உருவாக்கி வச்சாங்க. இதை தாண்டி நம்ம முக்கியமாக ஒரு வாசனா, இன்றைக்கி சென்னை நகரில் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை எம்பி எம்எல்ஏக்கள், அந்த சரௌண்டிங் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் திருவள்ளூர் டோட்டல் அந்த ஏரியாவில் டோட்டலாகவே அன்றைக்கி திமுகவோட கோட்டையாக இருக்குன்னா அது முழுக்க பறையர்கள் மட்டும்தான் காரணம். ஆனால் அந்த பறையர்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்னா இல்லை. அவங்கள வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா முக்கியத்துவம் அந்த மக்களால் தான் நம்ம ஜெயிச்சு இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருந்ததுன்னா, அன்றைக்கி இருந்த அத்தனை தடைகளையும் நீக்கி கட்சியும் சரி குடும்பமும் சரி அவரை எங்கே அடக்கம் செஞ்சு சொன்னாங்களோ, அதை வலியுறுத்தினாங்களோ அங்கே அவங்க செஞ்சுருப்பாங்க. அதை செய்யலை. ஓரடி ஒரு முதல்வர் இருக்கிறாரு, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், ஒரு ஊபியில் கூட அவருக்கு கிட்டத்தட்ட ஊர்வலம் போய் பெரிய லெவலில் பஞ்சாப் அந்த மாதிரி பெரிய லெவலில் ஊர்வலம் போயிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக ஒரு நபரோட இறப்புக்கு அவர் வந்து ஒரு மாலை போட்டு ஒரு மரியாதை செய்யலை அப்படின்னா பறையில் என்ன மரியாதை இருக்குங்கிறதில்ல. ரங்கராஜ் பாண்டேங்கிறவர் யார்? ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கையாளர். ஆனால் அவரோட தந்தைக்கு ஓடிட்டு போய் மாலை தூக்கி மரியாதை செஞ்ச ஸ்டாலின் கிட்டத்தட்ட இந்த இறப்பு நடந்த இந்த கொலை நடந்த 5 நாள் பின்னாடி தான் போய் ஒரு குடும்பத்தை சந்தித்து பார்க்குறாரு. இதுவும் கூட விமர்சனங்கள் முன்வைக்க பின்னாடி தான் செய்கிறாரு. இதெல்லாம் பறையர்களை இவங்க எந்தளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறது பறையர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்னையை நம்ம திமுகவோட கோட்டையை வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கு நன்றியை இந்த திராவிட இயக்கம் நம்ம காட்டவே இல்லை. நேற்றில் ஆரிய சங்கரன் தொடங்கி இன்றைக்கி ஆம்ஸ்டாங் வரைக்கும் இதான் நிலமை. நீதி கட்சியில் அன்றைக்கி நீதி கட்சி பெரிய அளவு உழைச்சாங்க. ஆனால் ஆரிய சங்கரன் கடைசி காலகட்டங்களில் திமுகவை எதிர்த்தார். அன்றைக்கி திராவிட இயக்கத்தை எதிர்த்து அவர் களத்தில் நின்றார். அதே போல் தான் இன்றைக்கி அதே நிலைமை தான் நம்ம இருக்கோம். எம்சி ராசா கூட சொல்லியிருப்பார் ஒரு தடவை, நீதி கட்சியும் சரி அதை தாண்டின அதை ஒட்டி இயக்கங்களும் சரி, பறையர்கள் எவ்வளோ தான் அவங்களுக்கு உழைச்சவங்களை முன்னே மேலே கொண்டு வந்து அரியணையில் உட்கார வச்சாலும் பறையலுக்கான விசுவாசத்தை அவங்கள நன்றி அவங்க காட்டவே மாட்டாங்க. மாறாக பறையல் எதிராக தான் அவங்க இருப்பாங்கிறத பெண்ணியம் மில் மரம் அந்த புளிந்தோப்பு கலவரம் இதுக்கெல்லாம் அவர் நேரடியாக சொல்லி காட்டியிருப்பார் எம்சி ராஜா. இதுதான் அன்னைக்கு தொடங்கி இன்னும் வரைக்கும் இதான் நிலைமையாக இருக்குது. நம்மளால மாறவே இல்லை. இது மாறணும்னா பறையர்கள் முக்கியமாக திமுகவோட பாதுகாப்பு அரணா அல்லது விசுவாசியாக இருக்கக்கூடிய அந்த வட மாவட்ட பறையர்கள், முக்கியமாக சென்னை மையப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் சேர்ந்த பறையர்கள் முழுக்க திருந்தணும். அவங்க எதிர்ப்பு பலமாக கொடுத்தா மட்டும்தான் மாறணும். ஏன் நம்ம தோற்றோம், நாளைக்கு இதே நடக்க போகிற தேர்தலும் சரி திமுகவுக்கு மிகப்பெரிய அடி இருக்கணும். அடி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மக்களுக்கு மதிப்பு கொடுக்கல. அதனால தான் நம்ம வீழ்ந்து போயிட்டோங்கிற அவங்க உணரணும். மக்களுக்கு ஒற்றுமை இருக்கணும். முக்கியமான மக்களுக்கு ரோஷம் இருக்கணும். பதிலடியை நம்ம தேர்தல் காலத்தை நிச்சயமாக காட்டியாகணும். ஏன்னா கூடி சீக்கிரம் உள்ளாட்சி தேர்தல், எம்பி தேர்தல் தொடர்ச்சி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம யாருங்கிறத அப்போ காட்டணும். நன்றி, வணக்கம்.